This video is sponsored by EduQuest, the online platform. EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போது சமீபத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருஷமாக நிறைய ஆசிரியர்கள், அரசு துறை அல்லாத ஆசிரியர்கள் எப்படா இந்த தேர்வு வரும் அப்படின்னு ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான அறிவிப்பை நம்முடைய டிஆர்பி அரசு தேர்வு வாரியம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசன்ட் 10/7/2025 கடந்த 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த இடத்துனாலே நம்ம இதில் அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இப்போது கடைசி டேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 12 வரைக்குமே நமக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. டைம் நிறைய இருக்குது, பொறுமையாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரளவு எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1996 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஜுவாலஜி அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சராசரியாக ஒரு 100 போஸ்டிங் விதமாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்காக பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள், அது என்னை போன்ற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இதை இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கேட்டகரி வைஸாக நம்முடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இது வரைக்கும் இல்லாத புதிய அறிவிப்பை அதை டிஆர்பி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்முடைய மெயின் சப்ஜெக்டே அவங்க வேலிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கூடுதலாக ஒரு தேர்வு இருக்கும். குறிப்பாக கடந்த ஒரு 2 தேர்வு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தேர்வாக இருந்துச்சு. நம்ம ஆன்லைன்லேயே நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வாட்டி டிஆர்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழைய மெட்ராலஜி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனாக இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெரிய ட்ரபிள் இருக்காது. காரணம் என்னென்னா அப்படின்னா கடந்த 2 தடவை பார்த்திங்கன்னா சென்ட்ரு செம ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி. ஸோ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் இப்போ எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ட்ரபிள் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்தந்த மாவட்டத்துலேயே நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வாங்கிக்கலாம். ஸோ பெரிய ட்ரபிள் இருக்காது. ஸோ எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான். நம்முடைய மெயின் சப்ஜெக்ட் 110 மார்க்ஸ், எஜுகேஷன் மெத்தாலஜி 30 மார்க், ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க், ஓவராலாக 150 மார்க்ஸ். இது எப்பவும் போல தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இந்த வாட்டி ஒரு 100 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே 500 ருபீஸ் இருக்கும். இந்த வாட்டி 600 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த தேர்வை எழுதக்கூடிய நண்பர்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நல்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறலாம்.